யுவர்ஸ் லக்கி நியூமராலஜி சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் ஏஆர் ஜெயகிருஷ்ணா, நியூமராலஜிஸ்ட், வாஸ்து ஜெம்ஸ் கன்சல்டன்ட். இப்போ நம்ம பார்க்க போகிறது, உங்களுக்கு இந்த நம்பர்ஸ் எல்லாம் உங்கள் பெயர் நம்பராக அமைந்தால் வாழ்க்கையில் பலவிதமான சிக்கல்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் ஏற்படும். அன்லக்கியாக இருக்கும். நம்ம நினச்சது எதுவுமே நடக்காது. தயவு செஞ்சு இந்த மாதிரி நம்பர்ஸ் உங்கள் பெயர் நம்பராக, அதாவது நேம் நம்பர், நியூமராலஜி படி உங்கள் பேரை கால்குலேஷன் பண்ணும்போது இந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்துட்டா உடனடியாக மாற்றுங்க. வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இல்லைன்னா பலவிதமான கஷ்டங்களுக்கு நீங்கள் ஆள்படுவீர்கள். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது ஒரு அலர்ட் மாதிரி தான். இது நிறைய பேர் எனக்கு ஃபோனில் கேட்டுக்கிட்டதுனால இந்த வீடியோ நான் பதிவை போடுறேன். ஸோ இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ நீங்கள் பார்த்துக்குங்க. நீங்களே கால்குலேஷன் பண்ணி கூட பார்த்துக்குங்க. இல்லைன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்ல தயாராக இருக்கேன். ஸோ இந்த நம்பர் வரவே கூடாதுங்க. பிரச்சனைக்குரிய நம்பர்ஸ் இதெல்லாமே. ஸோ உங்களுக்கு நீங்கள் எந்த தேதியில் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, இந்த நம்பர்ஸ் வரவே கூடாது. அது என்ன நம்பர் அப்படின்னா 8ஆம் நம்பர். உங்களுடைய பேரை கால்குலேஷன் பண்ணும்போது நியூமராலஜி நம்பர்ஸ் வச்சு, ஆஸ் பர் த சால்தியன் மெத்தட் ஆஃப் நியூமராலஜி, இந்த 8ஆம் நம்பர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ சனியின் ஆதிக்கம் உள்ள நம்பர். இந்த 8னா வெறும் 8 மட்டும் கிடையாதுங்க. 8ஆம் நம்பர், 17ஆம் நம்பர், 26ஆம் நம்பர், 35ஆம் நம்பர், 44ஆம் நம்பர், 53ஆம் நம்பர். புரியுதுங்களா? ஸோ இப்படி உங்களுக்கு 8ஆம் நம்பர் வரவே கூடாது. 62ஆம் நம்பர், புரியுதுங்களா? 71, 98. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துச்சுன்னா, உங்களுடைய பேரை கால்குலேஷன் பண்ணும்போது வந்துச்சுன்னா, பலவிதமான சிக்கல்களை நீங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க நேரும். அது குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், இல்லைன்னா தொழிலாக இருக்கலாம், இல்லைன்னா வேறு எஜுகேஷன், மற்ற எந்த ஃபீல்டு, உங்களோட ஜாப், எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, பொருளாதாரம் நிற்கவே நிற்காது. பொருளாதார தடைகள் இருக்கும். கடன் வாங்க வேண்டிய சூழல் ஏற்படும். சரி, அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 7. டோட்டலாக 7 மட்டும் கிடையாதுங்க. 7னா 7, 16, 25. ஸோ இப்படி கால்குலேஷன் பண்ணால் கூட்டினா 2 டிஜிட்டை கூட்டினா உங்களுக்கு 7 வரக்கூடிய எந்த நம்பராக இருந்தாலும் சரி. ஸோ 43 கூட அந்த மாதிரி தான். ஓகேங்களா? 52, 61, 70, இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாமே அன்லக்கியான நம்பர். பொருளாதார தடைகளை கொடுக்கும், கடன் வாங்க வேண்டிய சூழல் கொடுக்கும், கல்யாண வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படும். புரியுதுங்களா? உடல் சம்மந்தமான பிரச்சனைகளையும் கொடுத்துரும். ஸோ இந்த நம்பரை நீங்கள் அவாய்ட் பண்ணணும். கால்குலேஷன் பண்ணி இந்த நம்பர்ஸில் ஏதாவது ஒன்று வந்துருச்சுன்னா, நம்ம லக்கான நம்பரில் நம்மளுடைய பெயர் நம்பர் வைத்தால் சிறப்பாக இருக்கும். சரி, அடுத்தது 4, 13, 22, 31, 40, ஸோ 49. இப்படி நம்பரை நம்ம 2 டிஜிட்டாக வரக்கூடிய நம்பரை கால்குலேஷன் பண்ணும்போது ரெண்டையும் கூட்டிக்கிட்டால் நமக்கு என்ன வரக்கூடாது? 4ஆம் நம்பர் வரக்கூடாது. அப்படி வந்தால் அதுவும் ராகுவின் ஆதிக்கத்தில் உள்ள நம்பர். 7ஆம் நம்பர் கேதுவின் ஆதிக்கத்தில் உள்ள நம்பர். இதுக்கு முன்னாடி சொன்ன 7ஆம் நம்பர் கேதுவின் ஆதிக்கத்தில் உள்ள நம்பரு. இப்போ ராகுவின் ஆதிக்கத்தில் உள்ள நம்பர் என்னன்னு? 4ஆம் நம்பர் ராகுவின் ஆதிக்கத்தில் உள்ள நம்பர். ஸோ இந்த நம்பரும் நமக்கு அன்லக்கியை தான் கொடுக்கும், பிரச்சனைகளை கொடுக்கும். கோர்ட்டு, வம்பு, வழக்கு, இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளையும் நம்மளை கொடுத்து நம்மளுடைய வாழ்க்கையில் சூன்யமான ஒரு நிலையை உருவாக்கிவிடும். புரியுதுங்களா? கடன் பிரச்சனையை கொடுக்கும், திடீர் பணவரவெல்லாம் கொடுத்து நம்மளை ஒன்றும் இல்லாத பண்ணும், ஊருட்டு ஓட வைக்கும். இப்படி பிரச்சனை மேலே பிரச்சனையை கொடுத்து தொழிலே இல்லாமல் இருக்கும். நிறைய பிஸ்னஸ் நல்லா பண்ணிட்டு டெவலப் ஆகிட்டு இருக்கிற டைமில் காரணம் ஒன்றும் இல்லாமல் வீழ்ந்து வீழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நம்பர்ஸ் இதெல்லாமே. அதனால் இந்த நம்பர்ஸ் எல்லாம் உங்களுடைய பேரில் வரவே கூடாது. வந்துருச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக, கொஞ்சம் அலர்ட்டாக அதிலிருந்து சின்ன கரெக்ஷன் பண்ணி மாற்றி நல்ல நம்பரில் வச்சுக்குங்க. அது நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வச்சு தர தயாராக இருக்கேன். ஓகேங்களா? ஸோ 8, 7, 4 நம்பரில் பேர் வரவே கூடாது அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்தது 2ஆம் நம்பரில் எல்லாருமே எல்லா திறந்த தேதிக்காரங்களுக்கும் 2ஆம் நம்பர் வரக்கூடாது. ஸோ 7, 2ல் பிறந்தவங்களுக்கு ஓரளவுக்கு வாழ்க்கையில் அது சில நேரங்களில் வெற்றி கொடுத்துரும். ஓகேங்களா? மற்றவங்களுக்கெல்லாம் இந்த 2,
2ஆம் நம்பர் வரவே கூடாது. 3 என்பதும் 6ஆம் தேதியில் பிறந்தவங்களுக்கு 3ஆம் நம்பர் வர்றது அவ்வளோ சிறப்பு கிடையாது. ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பர் வர்றது அவ்வளோ சிறப்பு கிடையாது. ஒரு சிலருக்கு மட்டும்தான் இது சக்ஸஸை கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ 9ஆம் நம்பர் 9ஆம் நம்பர் வந்து 2ஆம் தேதியில் பிறந்தவங்களுக்கு 9ஆம் நம்பர் செட் ஆகாது. 6ஆம் தேதியில் பிறந்தவங்களுக்கு 3ஆம் நம்பர் செட் ஆகாது. 3ஆம் தேதியில் பிறந்தவங்களுக்கு 6ஆம் நம்பர் செட் ஆகாது. ஸோ இப்படியெல்லாம் இருக்குது. இப்படி எல்லாத்தையும் கால்குலேஷன் பண்ணி லக்கான நம்பரில் நம்ம எந்த தேதியில் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, நாம் இதை கால்குலேஷன் பண்ணும்போது நமக்கு இந்த நம்பர்ஸ் எல்லாம் வரவே கூடாது. அப்போ என்ன நம்பர்ஸ் வரணும் சார் அப்படின்னா 1, 5, 6, 9 நம்பர்ஸ் வரணும். அதுவும் உங்கள் தேதிக்கு, உங்கள் டேட் ஆஃப் பர்த்துக்கு, உங்களுடைய விதி எண்ணுக்கு, உங்களுடைய சூட்சம எண்ணுக்கு ஒத்து வரணும். உங்களுடைய ஜாதகத்துக்கு, உங்களுடைய கைரேகைக்கு எல்லாம் கால்குலேஷன் பண்ணி ஒத்து வந்து லக்கான நம்பரை அமைத்தால் நீங்கள் மிக சிறப்பாக வாழ முடியும். இந்த வாழ்க்கையில் மிக உன்னதமான நிலையை நீங்கள் அடைய முடியும். நீங்கள் பொருளாதாரத்தில் வெற்றி அடைய முடியும். உங்களுக்கு நல்ல ஜாப் கிடைக்கும். இல்லைனா நல்ல பிஸ்னஸ் மேனாக இருப்பீங்க. ஒரு தொழிலை மிக சிறப்பாக செய்து அதில் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைய முடியும். நீங்கள் நினைத்ததெல்லாம் ஈடேற வைக்க முடியும். அதனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் பேரில் சும்மா லக்கான நம்பர் இருக்க மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. பார்த்துட்டு நீங்கள் லக் இல்லை அப்படின்னா, லக்கான நம்பர் இல்லைன்னா எனக்கு கொஞ்சம் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சரியான முறையில் நியூமராலஜி படி லக்கான நம்பரில் பேர் அமைத்து கொடுத்து, நியூமராலஜி, நேமாலஜி, ப்ரொனாலஜி, ஆர்காலஜி, கிராஃபாலஜின்னு சொல்லி 9 விதமான ஆய்வுகளை ஆய்வு செய்து உங்களுடைய ராசி நட்சத்திரம் ஜாதகம் பார்த்து உங்களுடைய பிரமிட் முறை நியூமராலஜியை சரிபடி அதன் அடிப்படையில் பார்த்து சரியான முறையில் உங்களுக்கு பேர், எண், நேம் நல்ல வைப்ரேஷனில் மேக் பவரோட உங்களுக்கு பெயர் வைத்து தர தயாராக இருக்கிறேன் என்று கூறிக்கொண்டு நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள், வெற்றி அடையுங்கள், உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.